என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு அடிஷ்னலா ஏதோ பயங்கரமான பயிற்சியை ஒன்று கொடுத்து உங்க குண்டலினி சக்தியை, உங்க நரம்புகளை வேற மாதிரி முறுக்கி உங்களை வேற மாதிரி ஒரு குரு அப்படியே நின்ன இடத்துல ஆகாயத்துல பறக்க விட்டுருவாருங்கிறதெல்லாம் இது நடைமுறை வாழ்க்கைக்குள்ள சரி சாத்தியம் இல்லை. இதை செய்யக்கூடாது ஒரு குரு. இது சித்தர்களை அவமதிக்கிற செயல், குருக்களை அவமதிக்கிற செயல். ஒரு ப்ராப்பரா ஒரு குரு வழியிலேருந்து, குரு வம்சாவளியிலேருந்து வந்தவன்னா, நாக சக்தியிலேருந்து வந்தவன்னா இதெல்லாம் முறையா பார்த்து தான் செய்வான். இந்த மலைகள், இந்த குகைகளுக்குள்ள அதிகமான தியானம் பண்ணிட்டு இருந்த எது பண்ணுச்சுன்னா நாகங்கள் தான் பண்ணுச்சு. அதிகமான நாக உடம்புகளை எவன் தேர்ந்தெடுத்தானா, எல்லா சித்தர்களும் அதிகமான நாக உடலை தான் தேர்ந்தெடுத்தான். நாக உடல்ல இருந்துதான் பெரிய பெரிய தியானத்தை பண்ணான். இது ஆதாரபூர்வமான உண்மை. அவ்வளவு பெரிய செயல் வடிவத்தை, அவ்வளவு பெரிய பக்குவத்துக்குரிய அவங்க சொல்லி கொடுத்திருக்க செயலை, அவங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கோ அதை தான் மக்கள்கிட்ட கொடுக்கப்படணும். அது காலம் பார்த்து, நேரம் பார்த்து, சரியான சந்தர்ப்பத்தில் கொடுக்கப்படணும். மகா சிவராத்திரி வந்துருச்சு, பக்கத்துல ஒரு பெரிய சிவர் சிலையை வச்சு ஆட்டுங்கடா மணிய, போடுங்கடா சாம்பிராணியன்னு சொன்னா பட்டார் பட்டார்னு பதஞ்சலி 2 யாராவது என்ன வைப்பான், உங்களை வைக்க மாட்டான். என்ன பண்ணுவான்னா, கொடுத்த கலையை புடுங்கிட்டு ஓடி போயிடுவாங்க. நீ தனியா உட்கார்றா, இவங்கள்ட்ட சாம்பிராணி போடுறா, நீ சாம்பிராணி போட்டுக்கிட்டு இங்கே இருறா, உனக்கு எனக்கு தொடர்பு கிடையாது, நான் உங்ககிட்ட உட்கார மாட்டேன்டா, போயிடுவான். புரியுதுங்களா? இதுதான் செயல். ஒரு பேர் ஆற்றலை உங்களை மாதிரியே அந்த ஆற்றலோட பேசுறத, அந்த ஆற்றலோட தொடர்பு வச்சுக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த மாதிரி தொடர்பு வச்சிருந்தா அது மிக துல்லியமாக வழி நடத்தும். நீங்க என்ன கேவலமா பேசினாலும், என்ன செயல் வடிவத்தில் இருந்தாலும், ஒரு குரு என்ன பண்ணுவான்னா கால நேரத்தை பார்த்து தான் வேலை செய்வான். உங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக ஒரு குருநாதர் எந்த வேலையும் எப்பயும் செய்ய மாட்டாங்க, செய்யக்கூடாதுங்க. இது தர்மங்க, இதுதான் சத்தியம். மனிதர்களை அவங்கள சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்காக ஒரு பொறி பாக்கெட் அள்ளி தர்ற மாதிரி தீட்சை அள்ளி தர்றது, தியானத்தை அள்ளி தர்றது, பிறலுங்க உருளுங்க வாங்க அப்படின்லாம் சொல்றதெல்லாம் உண்மையான கலைகளுக்குள்ள கொடுக்க முடியாது. உண்மையான யோக பாரம்பரியத்துக்குள்ள அந்த மாதிரி ஒரு செயல் வடிவம் இல்லை. இந்த உடலுக்குள்ள பல்வேறுபட்ட பொக்கிஷமாக தியானத்தை பார்த்து 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 கொண்டு வராங்க. பல்வேறுபட்ட வடிவத்துக்குள்ள நம்ம எத்தனையோ செயல்களை கடந்து போது கூட நம்மள்ட்ட என்ன சொல்றாங்க, நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா, தியானத்துல என்னடா பார்த்துட்ட அப்படின்னு தான் நம்மளையே இன்னொரு பேராற்றல் கேட்குது. அதுதான் செயல். அப்ப நம்ம என்ன பண்றோம், கப்பு சூப்புன்னு பொத்திக்கிட்டு அப்படியே அமைதியா அது பின்னாலே போறோம். இதுதான் வேலை, இதுதான் உண்மையான செயல். அப்ப இந்த மலையோட செயல் எல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும், ஒரு செயலா எடுத்துக்கணும். அப்ப ஒருத்தர் மறைமுகமா இந்த மலையை உங்களுக்கு எப்படி கனெக்ட் பண்ணணும், உங்களுக்குள்ள எப்படி கொண்டு வர்றதுக்கான வாய்ப்பை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு செயல் வடிவத்தை செய்யறதுக்கான வாய்ப்பா இருக்கு. பொதுவா நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, அமாவாசை, பௌர்ணமி, மகா சிவராத்திரி, இந்த மாதிரி முக்கியமான இந்த மகா நட்சத்திரம், இந்த மாதிரி நிறைய நட்சத்திரங்கள் இருக்குல்ல, எந்த உண்மையான குரு பரம்பரையில் இருக்கிற யோகியும் மக்களை சந்திக்க கூடாது. ஏன்னா அவனே உச்சபட்சத்துல இருப்பான், அவனையே சமன் பண்ண முடியாது. அந்த நேரத்துல வெளியில மக்களோட ஒரு வேலை செய்யறது ரொம்ப சிரமம். ஆனா அந்த மாதிரி நேரத்திலையும் மக்களை சந்திக்க வைக்கிறாங்கன்னா இந்த பிரபஞ்சம் சில ஆன்மாக்களுக்கு செய்ய வேண்டிய செயலாக்கத்துக்காக தான் இந்த வேலை பண்ணுது. அப்ப இதோடைய பொருள் என்னங்கன்னா, கடவுள் தத்துவம் என்னங்க அப்படி பெரிய கடவுளுக்கு மக்கள் மீது இருங்க பிரியம் அப்படின்னா, இந்த மக்கள் இந்த செயல் வடிவம்னு சொல்றாங்கல்ல, அவங்களுக்கான ஒரு செயல் வடிவத்தை தன்னை உணர்ந்துக்கிட்டாங்கன்னா அவங்க இந்த இடத்தை ரசிக்க தோணுவாங்க. தன்னுடைய வீட்டை, தன்னை சுற்றி இருக்கிற உறவுகளை, பக்கத்தில் இருக்கிற மரம், செடி, கொடி, தண்ணிகள், இருக்கிற மண்ணு யாருக்கும் ரசிக்க தெரியல. அவங்க ரசிக்கிறதெல்லாம் வேற. அவங்க பிள்ளைய ஸ்கூல் லீவ் விட்டா கொடைக்கானல்ல போய் ரசிக்கிறேங்கிறாங்க, ஊட்டிய போய் ரசிக்கிறேங்கிறாங்க. வீட்டை ரசிக்க மாட்டாங்க, பக்கத்து வீட்டை ரசிக்க மாட்டாங்க. மரத்தை, நம்ம தெருவில் இருக்கிற 10 அற்புதமான மரங்கள் இருக்கு, அதை பத்தி எந்த புரிதல் இல்லை, ஆய்வும் இல்லை. ஸ்கூல்ல லீவை விட்டோன்னா எங்கடா தண்ணி கூட்டம் மலையில இருந்து சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு வச்சிருக்க, பேங்க்ல வச்சிருக்க 2 லட்சம் ரூபாய் ஊறிட்டு ஓடி போய் அவங்க காணிக்க செலுத்திட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க அடுத்த 6 மாசத்தை நடத்தவே முடியுங்கிறாங்க. இதுதான் இந்த செயல் வடிவமா இருக்கு. இதெல்லாம் ஆரம்பத்திலே வீட்டுக்குள்ளேயே ஒருத்தன் தன்னுடைய இருக்கிற இடத்த நல்ல முறையில உணர்ந்துட்டானா அவன் இந்த மாதிரி சுற்றுலாலாம் சுத்த மாட்டாங்க. அவன் சுத்துற விஷயமே வேறையா இருக்கும்.
அவனுடைய தேடுதலே வேறையா இருக்கும், அவனுடைய புரிதலே வேறையா இருக்கும், அவனுடைய செயல்பாடுகளே வேறையா இருக்கும். இந்த அடிப்படையா உலகம் முழுக்க என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா, ஒரு யோகி நிலைய ஒரு சராசரி மனிதனால அடைய முடியலைங்க. ஒரு யோகியோடைய தியானத்தை, ஒரு யோகியோடைய அந்த அற்புதமான செயலை மக்கள்கிட்ட கலந்துரையாடல் பண்றதுக்கு ஆள் இல்லைங்க, கொடுக்க முடியலைங்க. அப்ப மக்கள் என்ன பண்றான்னா, எது நிஜமோ மக்கள் பிற மக்கள் மாதிரியே அதுதான் நிஜம்னு பயணிக்கிறான். அவனுக்கும் யோகிக்கும் ஒரு இடைவெளி விழுந்துருது. என்னைக்காவது ஒரு யோகியை வணங்குறதுல வச்சுக்கிறானே ஒழிய அவன் அதுக்குள்ள இருந்து ஒரு மேம்படுறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கிக்கவே இல்லை. இதுதான் செயல் வடிவம். நீங்க அது அவசியம். இந்த மலையை பத்தி நான் சொல்றதுக்கான காரணம் இதுதான். இந்த மலையோட நோக்கம் என்னன்னா, ஃபியூச்சர்ல என்னைக்காவது ஒரு நாள் நீங்க விழிப்படையும் போது உங்களுக்குள்ள இருக்குல்ல உயிர், அதுதான் அந்த மலையாவே இருக்கும். இந்த மலை ஃபுல்லா உயிர் இருக்குங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இந்த மலை ஃபுல்லாவே உயிர் இருக்கு. இந்த மலைக்கு ஆலியார் மலை, ஆலியார் டேம்லாம் கிடையாது. இது ஒரு உயிர் அப்படின்னு தான் சொல்லணும், இதுக்கு பேர் வைக்கணும். அப்படியாப்பட்ட ஈர்ப்பு ஒரு இடத்துல 50-100 உயிர், பெரிய விழிப்பு நிலையில் இருக்கிற உயிர் என்ன பண்ணுன்னா நம்மளை அப்படியே ஈர்த்துரும். ஒரு இடத்துக்குள்ள போகும்போது இந்த இடத்துல ஆற்றல் இருக்குன்னு சொல்றோம்ல, எப்படி சொல்றோம்? இந்த உயிரை என்ன பண்ணுன்னா அது அப்படியே சுண்டி இழுக்கும். நல்ல தியானம் பண்றவனுக்கு கால் பின்னும், அப்படியே தன்னை அறியாம காற்று ஓடும். அதுக்கான ரீசன் என்ன? அங்க விழிப்போட ஒரு உயிர் இருக்கு, நம்ம உயிரை வரவேற்குது, இல்ல நம்ம உயிரை நான் இருக்கிறேன்னு சொல்லுது. இதுதான் செயல். இப்ப விழிக்கவே இல்லை நம்மளை எப்படி அது ஈர்க்கும்? அந்த ஈர்ப்பு சக்தி எப்படி உருவாக்கும்? ஒரு மனைவி நல்ல தியானம் வரும், அந்த உயிர் விழிச்சிருக்கும். கணவருக்கு விழிப்பு இருக்காது, ஆனா அவங்க கணவன் மனைவியா இருப்பாங்க. ஆனா அந்த அண்டர்ஸ்டாண்டிங் பண்ண முடியாது மனைவிய. அந்த உயிர் விழிச்சதுனால அது என்ன பண்ணும்? தியானத்துக்கு போகணும், இல்ல சில டிராவல்ல இருக்கணும், சில மௌனமா இருக்கணும், சில வீட்டிலே கொஞ்சம் விடுபட்டு இருக்கணும், கொஞ்சம் ரிலாக்ஸேஷனா இருக்கணும். ரெகுலர் ஃபார்முலாவில் சமைக்கிறது, போறது, அந்த மாதிரி இன்ட்ரோடக்ஷன், அந்த மாதிரி செயல்லாம் அந்த பெண்மணி செய்ய மாட்டான். அவள்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. அவ உயிர் விழிச்சிருச்சுன்னா அதோட தேடுதலே வேற செக்ஷனா இருக்கும். அவ படிக்கிற விஷயமே வேறையா இருக்கும், அவ கேட்கிற செயலே வேறையா இருக்கும், அவ பார்க்கிற விஷயமே வேறையா இருக்கும். ஆனா ஒரு சராசரி மனிதர்கள், எதிரில் இருக்கிறவங்க, ஆப்போசிட்ல இருக்கிறவங்க அதை பார்த்துக்க கூடாது. நாம விழிப்படைஞ்சாதான் அதோட டிராவல் பண்ண முடியும். அதுக்கு வெண்பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்க கூடாது. புரியுதுங்களா? நீ விழிச்சிட்டியா, நான் உனக்கு சக்கரை பொங்கல் பண்ணி தரேன் அப்படின்னா அதோட டிராவல் பண்ண முடியாது. அது வளர்ந்துகிட்டே இருக்கும். நாம சக்கரை பொங்கல் பண்ணிக்கிட்டே சுத்திட்டு இருக்க முடியாதுல்ல. அதோட சுத்தணும்னா நாம விழிக்கணும். என்னோட சுத்தணும்னா சில பேர் விழிக்கணும். இல்லைன்னா சக்கரை பொங்கல் பூவு ஒரு நாள் வர்ற அன்னைக்கு ஆசீர்வாதம், அவ்வளவுதான். விழித்தா அது அப்படி தொடர்புல இருந்துகிட்டே இருக்கும். நம்ம எங்க வேணாலும் இருக்கலாம். விழிச்சிருக்கிறதுனால இந்த மலையோட எப்ப வேணாலும் தொடர்பு வச்சுக்கலாம். இந்த மலையில நடக்கிற அதிசயங்களை நமக்கு ஒரு செயல் வடிவமா காட்டும். வீட்டுக்குள்ள இருக்கிறதுலாம் அதான் பிரச்சனை. நல்ல தியானம், இந்த தியானத்தை பத்தி நல்ல புரிதலா ஒரு டிஸ்கஷனை ஏற்படுத்த முடியாம இருக்கிறதுக்கு காரணமே அதுதான். இங்க இருக்கிற 25-30 பழைய குருமார்களுடைய நிறைய புத்தகத்தில் இருக்கிற செயல் எல்லாம் எடுத்துக்கிட்டு வேகமா எந்தெந்த நரம்பெல்லாம் தட்டுனா ஒரு மனிதன் ஆடுவான், பரவசம் ஆவான், அதெல்லாம் பார்த்து தியானமா கொடுக்கறது. இந்த டிஹெச்ங்கிறது மக்கள் கேட்கவே கூடாதுங்க. இந்த பழக்கத்தை யார் ஏற்படுத்தினா? ஒரு தனி மனிதன் எனக்கு தீட்சை கொடுங்கிற வார்த்தை சொல்லாடல் எங்கேருந்து வந்துச்சு? சித்தர்கள்ட்ட கொலை நடுங்குங்க. ஹலோ சித்தர் எனக்கு தீட்சை கொடுங்கன்னா பட்டார்னு ஒன்று விடுவான். எப்படி போய் கேட்க முடியும்? பதஞ்சலி நீங்க வந்துட்டீங்க, எனக்கு கொஞ்சம் தீட்சை கொடுத்துட்டு போங்க அப்படின்னு நான் சொல்ல முடியுமா? இந்த வார்த்தை எப்படி வரும்? இந்த சொல்லாடல் எங்க வந்துச்சுன்னா எந்த தனி மனிதர்கள்ட்டையும் கிடையாது, ஆசிரமம் நடத்துற குருமார்கள்ட்ட தான் வந்துச்சு. நீங்கள் வாருங்கள், உங்களுக்கு தீட்சை கொடுக்கப்படும். அமாவாசை பௌர்ணமி போன்ற நாட்களில் உங்கள் நெத்தியை அழகாக சொரிந்து விட்டு உங்களை சும்மா இருக்க விடாம உங்களை அப்படியே கொஞ்சம் ஆட வச்சு ஒரு கிரகமா ஆக்கி விட்டு அதே மாதிரி கொஞ்சம் ஒளி எல்லாம் கொடுத்து உங்களுக்கு வேற ஒரு விஷயம் எல்லாம் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா அங்கிட்டும் போக முடியாம இங்கிட்டும் போக முடியாம, ஒளியை பார்த்தேன், செயலை பார்த்தேன், உடல் ஆண்டுச்சு, அதுக்கப்புறம் ஒன்றும் வர மாட்டுது. அதை பண்ணிக்கிட்டே இருங்க தொடர்ந்து அந்த பயிற்சியை. அது செய்யல, எங்க உடல் பயங்கர உஷ்ணமாகுதுங்க, உடல் வேற மாதிரி மாறுதுங்க, என்ன பண்ண, அதை பண்ணிக்கிட்டே இருங்க.
என்ன சாமி எப்ப பார்த்தாலும் அதை பண்ணிக்கிட்டே இருங்கன்னு சொல்றீங்களா, உடலுக்கு மாற்றத்தை சொல்ல மாட்டீங்களா? இதுதான் நடக்குதுங்க. இப்படி எல்லாம் செயல் வடிவம் பண்ணக்கூடாது. ஒரு மனிதன் ஒரு காத்திருந்து ஒரு விஷயத்தை பெறணும். புரியுதுங்களா? நான் தான் பல முறை சொல்லிட்டேன், தீட்சைன்னா என்னன்னே தெரியாது, இப்படி நடந்து போய்கிட்டே இருக்கிறேன். ஒருத்தர் பார்த்தேன், அவர்கிட்ட பார்த்து நான் சொன்ன அப்ளிகேஷன் என்ன தெரியுங்களா, ஊரு உறவுகள் என்னை வெறுத்து ஒதுக்கிருச்சு. தொழில்ல மிக நுட்பமாக உழைக்கிறேன், இரவு பகல் பாராம உழைக்கிறேன். உலகத்துல இருக்கிற 14 மொழி திரைப்படங்களை நான் பார்க்கிறேன். எழுத்து வடிவத்துல துல்லியமாக எழுத்து வடிவத்தை தொடங்குறேன். ஒரு கதை உருவாக்குறதுக்கு 3 ஆண்டுகள் நான் போராடுகிறேன். ஆனால் சரியான முறையில் என்னுடைய வாழ்க்கை கட்டமைப்பு இல்ல, சரியான முறையில நான் அதிலிருந்து சாதிக்க முடியல. எனக்கு ஒரு லைஃப் கொடுங்க. என்னுடைய குழந்தை, என் மனைவிய எடுத்துட்டு போறதுக்கு யாருக்கிட்டையும் கடன் வாங்க வைக்காதீங்க, என்னுடைய திறமைக்கு ஒரு வேலை கொடுங்க அப்படின்னு ஒரு பைத்தியம் மாதிரி இருக்கிறவர்கிட்ட போய் நான் அப்ளிகேஷனை போட்டேன். அவரு எனக்கு என்ன பண்ணாரு, எனக்கு ஒரு தீட்சைன்னா என்னன்னு தெரியாம ஒண்ணு கொடுத்துட்டாரு. நான் கேட்டது இது, அவர் கொடுத்தது வேற. அப்ப என்ன பண்ணிட்டாருன்னா, ஒரு காலகட்டத்துக்கு மேல நான் என்ன யாருன்னு உணர்றதுக்கான ஒரு வாய்ப்பு உருவானுச்சு. அப்ப இந்த தொழில்ல ஏன் எங்க மிஸ் ஆகுறோம்? கதை நல்லா இருக்கு, உழைப்பு நல்லா இருக்கு, டீம் நல்லா இருக்கு, டெக்னிக்கல் இருக்கு, ஒரு பெரிய பிசினஸுக்குள்ள ஆளை பார்த்துருக்கிறோம், ப்ராஜெக்ட் எல்லாம் செட் பண்ணிட்டோம், மூவ் ஆகல, அந்த வேலை நடக்கப்படல. காரணம் என்ன அப்படின்னா, அந்த வேலைக்கு நீ வரல. நீ தற்காலிகமாக உன்னை யாருன்னு தெரியாதனால அந்த வேலையை பார்த்துக்கிட்டே இருந்த. அந்த வேலை உன்னுடைய வேலை இல்ல. பல ஆண்டுகள் நீ உன்னை யாருன்னே தெரியாம சுத்திக்கிட்டு இருக்கணும், துன்பப்படணும், கஷ்டப்படணும். எல்லா உழைப்பு இருந்தும் ஆப்போசிட்ல இருக்கிறவன், உன் நண்பரா, உன் சக ரூம்மேட்டா இருக்கிறவன் நம்ம அளவுக்கு திறமை இருக்க மாட்டான். அவன் சைன் பண்ணிடுவான், அவன் ஜெயிச்சிருவான். நைட்டு ஃபுல்லா தூக்கம் வர, பெரிய மன உளைச்சல், பெரிய வேதனை. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாது. அப்ப இன்னும் கடுமையா உழைக்கணும் 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 தேடும் போது உழைச்சாலும் அதுக்கான செயல் வடிவம் இல்லை. அப்ப அதை காட்டி கொடுத்துச்சு, இது உன்னுடைய வேலையே இல்லை. அப்ப என்னுடைய வேலை என்னன்னு தேடும் போது, இந்த தியான வடிவத்தில் அப்படியே வரும்போது அப்புறம் தான் தெரியுது, நீ வேலை பார்க்கவே வரல, நீ வேற வடிவத்துக்குள்ள ஒரு செயல் வடிவத்துக்கு வந்திருக்கிற. இத்தனை ஆண்டுகள் நீ உன்னை யாருன்னு தெரிந்துக்காம வாழணுங்கிறதா உனக்கு கொடுக்கப்பட்டிருக்க அசைன்மெண்ட். உன்னை யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்துருச்சு. அது உன்னுடைய வேலை இல்லை, நீ ஒரு வேலை செய்யணும், இந்த வேலையை போய் செய்ய. அதை மட்டும் செஞ்சு பாரு, வேற மாதிரி இருக்கா இல்லையான்னு நீ பார்க்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த வேலையை அப்படியே ஓரமா வச்சுட்டு நான் வந்துட்டேன். அந்த வேலையை விருப்பப்பட்டு நான் வைக்கலங்க, அந்த வேலை உன்னோடையது இல்லைன்னு என்னை தூக்கி போட்டாங்க வெளியில. அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. கொஞ்சம் லேட்டாக ஃபர்ஸ்ட் நான் ஃபீல் பண்ணேன், அழுதேன், ரொம்ப வருத்தப்பட்டேன். கடவுள், நீங்களாம் கொஞ்சம் மனசாட்சி உள்ளவர்களா? 20 வருஷம் கஷ்டப்பட்டிருக்கேன், எத்தனை பேரை என் லைஃப்ல பார்த்துருப்பேன், என் ஃப்ரெண்ட்ஸா பார்த்துருப்பேன், எத்தனை கனவுகளை சுமந்திருப்பேன். மாட்டு வண்டி கட்டிட்டு போய் எங்க அம்மா எல்லாம் திரைப்படத்தை பார்த்து எனக்கு இந்த படத்தை பத்தி, இந்த செயலை பத்தி, கதையை பத்தி கற்றுக் கொடுத்துருக்காங்க. டவுசர் போட்ட காலத்துல இருந்து இந்த செயல் உள்ளுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. பல ஆண்டுகள் உழைத்ததா திடீர்னு போட்டுட்டு வாங்குறீங்களே, இதெல்லாம் மனசாட்சி இருக்கா? ஏன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அடுத்த தியானம் பண்ண அதுக்கப்புறம் நானே பேசுறதை விட்டுட்டு நானே தொழிலுக்கு குட் பை சொல்லிட்டு வெளியில வந்துட்டேன். இதே செயல் விவேகானந்தருக்கு நடந்தது, இதே செயல் ராமகிருஷ்ணருக்கு நடந்தது, இதே செயல் எல்லா மனிதன் வாழ்க்கையிலையும். உயிர் விழித்தால் என்னன்னா, இங்க எல்லா பேரும் நினைச்சுக்கிறாங்க, உயிர் விழித்தவன், தியானத்தில் முன்னேறினவன், தியானத்தில் படிப்படியாக போறவன் சாமியாரா போயிட்டான்னு முட்டாள் சொல்லுவான். சாமியாரா போகல, அவன் நிஜத்தை தெரிஞ்சுக்கிட்டான். இதான் என்னோட ரூட், இதான் என்னுடைய செயல், இதாண்டா என்னோட வடிவம், இதாண்டா என்னோட பாதை, இதாண்டா என்னோட வேலை, இதுக்கு தாண்டா நான் வந்திருக்கேங்கிறத தெரிஞ்சவனுக்கு இந்தியாவில் தமிழ்நாட்டில் என்ன பேரு தெரியுங்களா? என் புள்ள சாமியாரா போயிட்டான், என் புள்ள தன்னை உணர்ந்துட்டான்னு எந்த தாய் சொல்ல மாட்டான், எந்த தகப்பன்னு சொல்ல மாட்டான், சகோதரன் சொல்ல மாட்டான், சகோதரி சொல்ல மாட்டான், உற்றார் உறவினர் சொல்ல மாட்டான். என்ன கொடுமை சார், ஒரு நல்ல டிகிரி படித்த மாணவன் இப்படி சாமியாரா போயிட்டான் சார், இது எப்படி சார் நான் ஏத்துக்க முடியும் அப்படிமா. விவேகானந்தர் தாய் அழுதா, ராமகிருஷ்ணன் பேரை சொல்லாதரா அப்படின்னு திட்டினா. ஆனா விவேகானந்தருக்கு அடுத்த செக்ஷன்ல என்ன தெரிஞ்சிச்சு?
விவேகானந்தர் வக்கீலாக வரல, தாய்க்கு சோறாக்கி போடுறதுக்காக, தாய்க்காக சோறுக்காக வரல, ஒரு பொம்பளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு 2 புள்ள பெக்கிறதுக்கு வரல. தன்னை உணர்ந்து பெரிய செயலாக்கத்தை இந்த உலகத்துக்கு செய்வதற்காக ஒரு உன்னதமான ஒரு ஆன்மாவாக வந்திருக்கிறான் அப்படின்னு உணர்ந்துகிட்டு போகும்போது உறவினர்களும் சுத்தி இருக்கிறவங்களும் விவேகானந்தர் நல்ல படித்த ஒரு பெரிய இளைஞன், ஒரு நல்ல இளைஞன், 16, 17 இளைஞர்கள் பைத்தியம் மாதிரி தினந்தோறும் ராமகிருஷ்ணர் போட்டோ வச்சுக்கிட்டு தூங்க விடாம நம்மளை போட்டு கொல்றாங்கன்னு விவேகானந்தர் இந்த தெருவில் ஒரு 20க்கும் மேற்பட்ட வீடுகள் சாபம் விட்டாங்க. உண்மையான சன்னியாசியார், உண்மையான சன்னியாச பரம்பரையிலிருந்து வந்த இந்த இந்திய பாரம்பரியத்துக்கு முக்கியமான தியாகத்தோட வடிவமாக இருக்கக்கூடிய விவேகானந்தருடைய சுத்தி இருக்கிற வடிவத்துக்குள்ள எல்லாம் நம் தாய்மார்கள், நம் சகோதரர்கள் கொடுத்த பட்டம் என்ன தெரியுங்களா? தூங்க விட மாட்டாங்க இந்த பயல்வ, சாமியார் வேஷம் போட்டுட்டு கும்மி அடிக்கிறாங்க, படிச்ச பசங்களுக்கு அறிவு இல்லையா, ஏன்டா அப்படி பண்றாங்க? அவங்கள வேவு பார்த்தாங்க, நைட்ல எதுவும் பொம்பளை போறாளான்னு. அந்த 16 பேத்துல ஒருத்தன் பெண் குரல்ல பாடுனா மாட்டிக்கொண்டானுங்க அப்படின்னு 10 வீட்டுக்காரங்க சேர்ந்து போய் கையங்கிழவமாக பிடிச்சிருவான். ஒரு நல்ல தியானம் பண்றான், நல்ல வளர்ந்து வர்றான்னு இல்ல, அவன் வாழ்க்கையை எப்ப காலி பண்ணுவான்னு காத்துக்கிட்டே இருப்பாங்க. அங்க போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, அவனுடைய விவேகானந்தருடைய ராமகிருஷ்ணருடைய சீடனே பெண் குரல்ல பாடிக்கிட்டு இருக்கான். இதுதான் வடிவம். அப்போ இங்க என்ன தெரியுங்களா இருக்கு? தமிழ்நாட்டில், இந்தியாவில், உலகத்துல தன்னை உணர்ந்துட்டா உங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல பேர்லாம் கிடைக்காது. நீங்க உங்களுக்கு கிடைக்க போற பேர் என்ன? சாமியார். இதுதான் பேரு. தன்னை யாருன்னு நிஜத்தை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு எவ்வளவு பெரிய செயல். அது அவ்வளவு வடிவத்தை தெரிய முடியாது. நான் தான் ஓப்பனா சொல்லிட்டேனே, என் தாய் என்னை மாற்ற முடியலைங்க. ரொம்ப சவாலா சொல்றேங்க. என்னுடைய கிராமங்கள்ல படித்த பெரிய பெரிய பட்டதாரிகள் இருக்காங்க, அவங்க என்னுடைய கேரக்டரை மாற்ற முடியலைங்க. இந்த தியானம் மாத்தினுச்சுங்க. எவன் சொல்லி கேட்காத ஒருத்தன் இன்னைக்கு வேற வடிவத்துல நிக்கிறேங்க. காரணம் என்னன்னா, உள்ள ஹார்மோனாவே சேஞ்ச், உள்ள இருந்து மாற்றம். புத்தகம் கிடையாது, உள்ள இருந்து மாற்றம், உள்ள இருந்து வடிவத்திலிருந்து மாற்றம். தாய்கிட்ட இருந்து பிறக்கப்பட்டு, தாய்கிட்ட இருந்து வளரப்பட்டு, தந்தைகிட்ட இருந்து வளரப்பட்டு, உற்றார் உறவினர்கள்ட்ட இருந்து நகரங்கள்ல கத்துக்கிட்ட அத்தனை செயலையும் இந்த தியானத்துல என்ன பண்ண? எரிச்சு சாம்பலாக்குன. அதுக்கப்புறம் பியூரா இந்த பிரபஞ்சத்துடைய செயல்ல நிறைய வடிவங்கள் கிடைக்கப்பட்டுச்சு. அந்த செயல் வடிவத்தில் இருந்துதான் துல்லியமாக இந்த காலத்துல என்னென்ன நிகழும், என்ன செயல் வடிவங்கிறத புரிஞ்சுக்க முடிஞ்சு. இப்ப நான் என்ன தெரியுங்களா, என்ன பொறுத்தளவுக்கு ரொம்ப ஹாப்பி என்ன தெரியுங்களா, பல பேருக்கு தியானம் கொடுக்கறது, பல பேரை சந்திக்கிறத தாண்டி என் லைஃப்ல நான் என்ன யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். என்னைக்கு வேணாலும் அழகா நான் பாட்டில் கை காட்டிட்டு போயிட்டே இருந்தேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, சங்கு ஊதுறதுக்கோ பாட தூக்குறதுக்கோ தப்படிக்கிறதுக்கோ ஆளை தேட மாட்டேன். நான் அதுக்கெல்லாம் அவசியம் இல்லை. நான் ப்ராப்பரா அதுக்கான வடிவத்துக்குள்ள இந்த மரணம்னா என்னன்னு புரிதலை எனக்குள்ளேயே அது செயல் வடிவமா காட்டி வச்சிருக்கு. அந்த புரிதலை ஏற்படுத்தி வச்சிருக்கு. நான் என்ன உணர்ந்திருக்கிறேன். நான் யாரும் மாத்தணுங்கிற நோக்கம் தாண்டி என்ன உணர்ந்ததுனால என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒரு தனி மனிதனுக்குள்ளேயும் இதேதான் மறைக்கப்பட்டிருக்கு, இதேதான் செயல் வடிவம் இருக்கு. நீங்க என்ன பண்றீங்கன்னா, காகபட்சம் சிவவாக்கியன் ஓடாதீங்க பிளீஸ். கொஞ்சம் கவனிச்சு நீங்க உங்களை யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு அப்ரோச் பண்ணுங்க, ஒரு வாய்ப்பை உருவாக்குங்க. அப்போ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலாம். இந்த லைஃப், உங்க லைஃப் நல்லா இருக்கும். உங்க லைஃப் ஒண்ணு கெட்டு போயிடாது. நீங்க யாரையும் கெடுத்துட மாட்டீங்க. தன்னை உணர்ந்தீங்கன்னா, விவேகானந்தர் எத்தனை குடும்பத்தை கெடுத்தார், ராமகிருஷ்ணர் எத்தனை குடும்பத்தை கெடுத்தார், லாகிரி எத்தனை குடும்பத்தை கெடுத்தார், யோகிராம் சுரத்குமார் எத்தனை குடும்பத்தை கெடுத்தார், ரமணர் எத்தனை குடும்பத்தை கெடுத்தார். இதே தன்னை உணர்வுலன்னா ரமணரோ யோகிராமோ விவேகானந்தரோ யாருக்கும் லைஃப் கொடுத்திருப்பாங்க? ஒரு 16, 17 பேர் அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்க வாழ்ந்திருப்பாங்க. இன்னைக்கு இந்த வாழ்க வளமுடன் எந்த பேராசிரியரும் கொடுக்கல. ஒரு தவம் பண்ண, ஒரு பியூர் தவம் பண்ண, ஒரு தவத்து வடிவத்துக்குள்ள இருக்கிற ஒரு தவத்துல கண்டறிஞ்சவர் அந்த வார்த்தையை கொடுத்தார். ஒரு பட்டதாரி கொடுக்கல. இந்த நாட்டை ஆண்டுகிட்டு இருக்க 47க்கு அப்புறம் இந்த இந்திய ஜனநாயக நாட்டில் ஓட்டுரிமை வந்ததுக்கு அப்புறம் வந்த தலைவன் கொடுக்கல. ஒரு தியானம் பண்ண வழிபோக்கன் ஒருத்தன் கொடுத்தான். ஒரு பாசிட்டிவ் தன்மையை படித்தவன்ல இருந்து படிக்காதவன் வரைக்கும் இந்த வாழ்க வளமுடன்கிற வார்த்தையை சொல்லாடல கொண்டு போய் சேர்த்தான். நீங்க இன்ன வரைக்கும் சொல்லிட்டு இருப்பீங்க தமிழ்நாட்டில் எம்ஜிஆர், அண்ணா, கலைஞர், அவங்க இவங்கன்னு.
எத்தனை பேர் செய்ய முடியாத செயலை ஒரு பாமரன், ஒரு சாதாரணவன், ஒரு அழகா ஒரு வடிவத்துக்குள்ள ஒரு வேலையை செஞ்சுட்டு போயிட்டே இருந்தான். இவ்வளவுதான் செயல், இவ்வளவுதான் வடிவம். இப்போ ஒரு 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 பெஸ்ட்டை கொடுக்கறதுக்காக ட்ரை பண்றோம். நம்ம மனிதர்களா இருந்துட்டு பெஸ்ட்னு சொல்றோம். நீங்க தியானம் பண்ணி பாருங்க, அந்த பெஸ்ட் கெஸ்ட் எல்லாம் இருக்காதுங்க. அது வேற மாதிரி மாறி போயிடும், வேற மாதிரி ஒரு செயல் வடிவமா போயிடும். அது நிறைய பேருக்கு அதோட இன்டெப்த் வந்து தெரியல, அதோட ஃபீல் தெரியல, அதோட நிஜம் தெரியல. நிலவை தெரியாதவனுக்கு எத்தனை கவிதைகள் நிலவை பற்றி எழுதினாலும், எத்தனை முறை பௌர்ணமி நிலவுல போய் நனைஞ்சாலும், அதை பார்த்து பார்த்து தியானம் பண்ணாலும் உங்களால் அறிய முடியாது. நிலவை முழுசா அறிந்தா மட்டும்தான் அதை பற்றி உங்களோட செயல் வடிவம் பண்ண முடியும், ஒரு வடிவத்தை வந்து பார்த்துக்க முடியும். அப்படிங்கிறதான் என்னுடைய செயல். நான் எத்தனை முறை என்ன செயல் செஞ்சாலும் தனிப்பட்ட முறையில இந்த தியானத்துக்குள்ள உங்களுக்கு ஒரு விழிப்பு ஏற்பட்டு நீங்க தன்னெழுச்சியா மாறுற நாள் இருக்குல்ல, அதுதான் உண்மையான நாள், அதுதான் உண்மையான செயல். தனிப்பட்ட முறையில சித்தர்களுக்கு, கடவுள்களுக்கு, என்ன மாதிரி ஆள்களுக்கு எந்த செயலுக்காகனு இந்த உரை நிகழ்த்தப்படலை. ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் அவங்க லைஃபை, இந்த லைஃபையே அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கிக்கணுங்கிறது தான் நம்மளோட செயல். நான் ஏன் ஏழையா இருக்கேன், நான் ஏன் பணக்காரனா இருக்கேன், நான் ஏன் அழுவுறேன், நான் ஏன் சிரிக்கிறேன், இந்த என்னுடைய லைஃப்ல எனக்கு ஏத்த ஒய்ஃப் இல்லைங்க, எனக்கு ஏத்த கணவன் இல்லைங்க, இதை யாரும் உங்களுக்கு சொல்லுவா? நீ தியானம் பண்ணு, உனக்கே தெரியும். அவ்வளவுதான் விஷயம். இதை யாராலையும் சொல்ல முடியாது.